வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் கண்ட்ரோல் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ப்ரீமியர் ப்ரோ நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேனல் உங்களுக்கு இல்லைன்னா விண்டோஸ் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Shift+5. இந்த பேனல் நமக்கு எம்டியாக இருக்குது. இப்போ டைம்லைனில் நான் 2 கிளிப்பு வச்சுருக்கேன். கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பறவைகள் பறந்து போகிற மாதிரி ஒரு சீனு, இன்னொன்று ஒரு பில்டிங்கோட ஒரு சீன் இதில் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளிப்பை நான் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோலில் நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஷன் காமிக்கும். கிளிப்பை நம்ம கிளிக் பண்ணாமல் இருக்கும்போது எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எம்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மோஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பொசிஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேல்யூ இருக்குது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல், ஒய் அப்படிங்கிறது வெர்டிக்கல். இந்த வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளிப்பு என்ன ஆகுது, ஹரிசாண்டலில் மூவ் ஆகுது. நம்மளுக்கு கிளிப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த மாதிரி பாதி தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம கிளிப்பை பாதியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயம் இந்த வேல்யூ எனக்கு பழைய வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணண்டாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை போயிட்டு ஒரு தட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழையபடி அந்த கிளிப்பு எங்கே இருந்துச்சோ அங்கே உட்காந்துக்கும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். இதை ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா டவுன் ஆகுது, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா அப் ஆகுது. சரிங்களா? இதையும் ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை தட்டுங்க, கரெக்டாக உட்காந்துக்கும். சரி, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ஒரு சின்ன சீனை கிரியேட் பண்ணலாமா? என்கிட்ட 2 வீடியோ இருக்குது. ஒன்று ஒரு பில்டிங், இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒரு பில்டிங்கு, ரெண்டாவது இருக்கிறது ஒரு பறவையோட சீனு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பில்டிங்கை கொஞ்சமாக இந்த மாதிரி ரைட் சைடு பாதியில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து இந்த பறவையோட சீனை கிளிக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லெஃப்ட் சைடு நான் ஹரிசாண்டலில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே ஸ்க்ரீனில் 2 வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இந்த சீன் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு வீடியோ இல்லை ஒரு 4 வீடியோ கூட இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே போல் தான் வெர்டிக்கலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 கிளிப்பை நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரீசெட் பண்ணிடலாம். இந்த பில்டிங்கை நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே ரீசெட் பண்ணிக்கிறேன். பில்டிங்கை நம்ம சைடில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் என்னென்னா ஸ்கேல். ஸ்கேல் அப்படிங்கிறது எதுக்காகனா, ஒரு கிளிப்போட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுது. கிளிப்பு என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சைஸ் பெருசாகும். அப்படியே நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுடைய வீடியோ கிளிப்பு அப்படியே சின்னதாகிட்டே போகும். சரிங்களா? இதுவும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் கீ ஃப்ரேம்ஸ்க்காக நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அது அடுத்தடுத்து வர டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேனல் இருக்க ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரொட்டேஷன். ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்கள் வீடியோவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கிளிப்பு ரொட்டேட் ஆகுதுங்களா? அதே போல் ரிவர்ஸில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரிவர்ஸில் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மொபைல் கேமரா வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவை நம்ம தலைகீழாக வச்சு ஷூட் பண்ணிட்டோம். அதாவது மொபைல் ஃபோனை மாற்றி வச்சு ஷூட் பண்ணிட்டோம். மொபைலில் சரியாக தான் காட்டும், ஆனால் இந்த எடிட் பண்ண வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடியோ தலைகீழாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் கிளிப்பை ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட். ஆங்கர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலெக்ஷன் டூல் எடுங்க, ப்ரோக்ராம் மானிட்டரில் இருக்க உங்கள் கிளிப்பை போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். இதுதான் ஆங்கர் பாயிண்ட். சரி, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பறவை மட்டும் ஜூம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கர் பாயிண்ட் எடுத்து இந்த பறவையை வச்சுட்டு இந்த படத்தை, அதாவது இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் அந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கேலுங்கிறது ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? இதுதான் ஆங்கர் பாயிண்ட். இப்போ ரீசெட் பண்ணிக்கலாம். இதே போல் நான் என்ன பண்ணிக்கிறேன், இது கீழே இந்த சன்செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீனுக்கு இங்கே தான் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேணும். திரும்ப நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, கரெக்டாக ஜூம் ஆகுது. சரிங்களா? இது போக இப்போ ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரில் வைக்கிறேன். எனக்கு இந்த கார்னரில் வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு வச்சுங்களேன். ரொட்டேஷன் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை மையப்புள்ளியாக வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த கிளிப்பை ரொட்டேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இதுதான் ஆங்கர் பாயிண்ட்டு. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திக்னஸ். அதாவது ஒரு கிளிப் இருக்குன்னா அந்த கிளிப்போட திக்னஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம கம்மி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன ஆகுது, கிளிப்பு தெளிவாகவே தெரியல. இந்த கிளிப்பு ப்ளே ஆகுது, ஓகே, ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, ட்ரிம் ஆகுது. இப்போ நம்ம இதை அப்படியே பழைய வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பழைய வேல்யூ நம்ம இருந்த மாதிரியே வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, கிளிப்பு நல்லா கிளியராக தெரியுது. சரி, இதை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக பயன்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இங்கே ஒரு பில்டிங் கிளிப் இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், டாப்பில் கொண்டு வந்துட்டேன். இந்த பில்டிங் கிளிப்புக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒப்பாசிட்டியை மட்டும் அப்படியே கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணும்போது பாருங்கள், எனக்கு பில்டிங்கோட கிளிப்பும் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பறவைகளோட கிளிப்பும் தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த சீன் வந்து ஒரு வித்தியாசமாக தெரியுதுங்களா? பறவைகள் பறக்கிறதும் தெரியுது, ஒரு பில்டிங் இருக்கக்கூடிய சீனும் நமக்கு தெரியுது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளிப்ஸை கிரியேட்டிவாக நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டிங் மோட். பிளெண்டிங் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு 2 கிளிப்பும் தெரிஞ்சிச்சு. பிளெண்டிங் மோடில் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, பில்டிங் நம்மகிட்ட இருக்குது. பில்டிங்கோட அந்த பிளெண்டிங் மோட் நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள்னு மாற்றுறேன். மல்டிபிள்னு மாற்றினோடனே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. பில்டிங் நல்லா கிளியராக தெரியுது. பாருங்களேன், பில்டிங் நல்லா கிளியராக தெரியுது. பறவைகள்லாம் நல்லா டார்க்காக தெரியுது. அந்த சன்செட்டும் நமக்கு தெரியுது. அதே போல் நான் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் அப்படின்றத மாற்றுறேன். ஸ்க்ரீன் மாற்றினது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பறவைகள்லாம் நல்லா கிளியராக தெரியுது. பில்டிங் அப்படிங்கிறது லைட்டாக தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளெண்டிங் மோட்லேயும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இது லைட்டன் வச்சுருக்கேன். லைட் அண்ட் ஸ்க்ரீனு ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, உங்கள் சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம இதில் எஃபெக்ட் கண்ட்ரோலில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளெண்டிங் மோடை ஒரு வித்தியாசமாக பயன்படுத்துறதுக்கு இந்த இடத்துல ஒரு லைட் எஃபெக்ட் வச்சுருக்கேன். இந்த லைட் எஃபெக்ட்டை நான் என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். லைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆகுது, பிளாங்க் பேஜாக இருக்குது. சரிங்களா? கருப்பாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிளெண்டிங் மோட் மட்டும் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா போதும். நம்மளுக்கு அந்த லைட் எஃபெக்ட் இருக்கும். அந்த பிளாக் மட்டும் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இது வந்து ஸ்கேல் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, இந்த வீடியோ கிளிப்பு சின்னதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை மட்டும் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக அந்த ஒரு எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு அப்ளை ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படிங்கக்கூடிய ஆடியோவோட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். இப்போ இதில் எதுக்கு ஆடியோ காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு நம்ம ஆடியோ இங்கே வச்சுருக்கோம். இந்த ஆடியோவை கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இப்போ இந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆடியோவில் வந்து வால்யூம்லாம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த வால்யூமை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளூ டிக் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ளூவை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீ ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது கீ ஃப்ரேம் டாபிக் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் ஆடியோவில் வால்யூம் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணோம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சேனல் வால்யூம் அப்படின்னு இருக்குது. சேனல் வால்யூம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய ஆடியோவில் ரைட் சேனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனல் இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு சேனலில் மட்டும் கொஞ்சம் ஆடியோ கம்மியாக இருக்குன்னா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் சேனல் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் வராமல் இருக்கணும்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ஆடியோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். கடைசி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கீழே பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆடியோவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஒருவேளை ஆடியோ ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோட வால்யூமை ரொம்ப கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேலன்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஆடியோவை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் எஃபெக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டூல்ஸ் பேனல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,